உங்க முன்னாடி ஒருத்தர் வந்து சனாதன தர்மத்தை ஒழிக்க போறோம் அப்படின்னு சொல்லி உட்கார்றாரு. உட்கார்ந்த கையோட நீங்க கையெடுத்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை பத்தி ஸ்டேட்மெண்ட் எதுவும் கொடுக்கல. வெளியில வந்து உங்க எம்எல்ஏ ஒருத்தர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா நீங்க சைலண்டா இருந்தீங்கன்னா நீங்க அதை அக்செப்ட் பண்றீங்கன்னு தான் அர்த்தம். நீங்க சொல்ற வரைக்கும் வாயை திறந்து இல்லங்க அப்படி கிடையாது, நான் எல்லாருக்கும் வந்து ஈக்குவலா தான் பார்த்துப்பேன், நான் எந்த மதத்துக்கும் எந்த டிஃபரன்ஸ் இருக்காதுன்றது தானே நீங்க ப்ராமிஸ் எடுத்தீங்க. அதாவது அன்னைக்கு வந்து ஸ்வேரிங் இன் செரமனில அதுதானங்க சொன்னாரு, எந்த மதமும் வந்து டிஃபரன்சஸ் இல்லாம எல்லா மதத்தையும் நான் ஈக்குவலா பார்ப்பேன்னு. எந்த காலத்துலதான் தமிழ்நாட்டுல ஹிந்துவா பிறந்த ஒரு பாவத்துக்கு நம்மளையும் ஒரு மக்களா மதிச்சு நம்மளுக்கும் பாப்பாங்கன்றதே எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க. தமிழ்நாட்டுல ஹிந்துவா பிறக்கிறதே ஒரு பாவம் ஆக்கிட்டாங்களே. இப்ப போக போக எப்படி ஆயிடும் அப்படின்னா ஹிந்துவிசம் ஃபாலோ பண்றதே ஒரு நார்த் இந்தியன் கான்செப்ட் ஆக்கிடுவானுங்க. ஹிந்துவிசமையே ஒரு நார்த் இந்தியன் கான்செப்ட் ஆக்கிடுவாங்க. அதாவது எப்படின்னா ஐயோ நீங்க வந்து கோயிலுக்கு போறீங்களா, நீங்க சாமி கும்பிடுறீங்களா, இப்ப ராமர் வந்து நார்த் இந்தியன் ஆயிட்டாரு, கிருஷ்ணர் வந்து நார்த் இந்தியன் ஆயிட்டாரு, நம்ம வெறும் சிவன் பார்வதி லட்சுமி மட்டும் தான் நம்ம கும்பிட முடியும். சோ விநாயகர் கூட அப்படி இப்படி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாரு இந்த பக்கம். மத்தபடி ராமர் கிருஷ்ணர் யாருமே நம்ம பக்கம் வேண்டாம், அதெல்லாம் நார்த் இந்தியன் சாமின்னு ஆயிடுச்சு. இப்போ சாமி கும்பிடுறதே, கோயிலுக்கு போய் நம்ம சாமி கும்பிடுறதே ஒரு நார்த் இந்தியன் கான்செப்ட் ஆயிடும் பாத்துக்கோங்க.